கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். லேவியராகமம் 26வது அதிகாரத்தை குறித்து நாம் சில வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் லேவியராகமம் 26வது அதிகாரம் 41வது வசனத்தை, விருத்த சேதனம் இல்லாத இருதயத்தை பற்றி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு, விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி. பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் சரீரம் சம்பந்தப்பட்டதுதான் என்றாலும் முதன்முறை தேவனே அதை இருதயத்தில் செய்யப்படும் விருத்த சேதனத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் பேசுகிறார். மேலும் இஸ்ரவேலர் இன்னும் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை என்று தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். பார்த்தீர்களா? தேவன் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனையே தேடுகிறார். சரீர விருத்த சேதனம் அவன் மாம்சத்தின்படி இஸ்ரவேலன் என முத்திரையிட்டு இஸ்ரவேலனுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் அவனை சொந்தக்காரனாய் மாற்றுகிறது எப்படியோ, அப்படியே கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவனுக்கு ஆவிக்குரிய இருதயத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் பாவத்தில் இருந்து அவனை விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளையாக்கி இஸ்ரவேலனுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் உரிமையாக்கி உண்மையான யூதனாய் அவனை மாற்றுகிறது. ஆமென். கொலேசியர் 2:11 நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள் என்று. அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேலனுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் ஒன்றும் குறையாமல் அத்தனைக்கும் நாம் உடன் பங்காளியாய் இருக்கிறோம். காரணம், நீங்களும் நானும் ஒரு விருத்த சேதனம் அடைந்தவன். ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.